காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கொஞ்சமாக கடுகு, கடுகு உடைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கூட கொஞ்சம் சோம்பு, இதுதான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், போட்டு இதுமாதிரி நல்லா வதங்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம்லாம் போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து சேர்த்திக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மசாலாலாம் இதில் முட்டணும். மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடுங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா போதும். சேர்த்திட்டு ஃபஸ்ட்டே இதில் ஆக்சுவலாக உப்பு சேர்த்திருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா கடைசியில் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க.
அவ்வளோதாங்க, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் தேங்காய் சேர்த்த போகிறேன். நீங்கள் முட்டை வேணும்னா முட்டை கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காயும் மல்லித்தலையும் சேர்த்திடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.